படம் நல்லாயிருக்கு. எஸ்ஜே சூர்யா அப்போ நானியில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லா பேன் இண்டியா விட்றனால நல்லா இருந்துச்சு படம். என்ன விஷயம் படம் எஸ்ஜே சூர்யா சார் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நானே என்னோட ஃபேவரட், அதுக்காக இல்லை, பட் கம்ப்ளீட்லி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து எனக்கு அவ்வளவா கதை புரியல. ஏன்னா இதுல கதை என்னன்னு சொல்ல வராங்கன்னே புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கா, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. ஓகே, எஸ்ஜே சூர்யா கேரக்டர், நானி கேரக்டர், அவங்க 2 பேர் கேரக்டரும் சூப்பராக இருக்கு. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு படத்தில் ஹேக் பண்ணி வித்தியாசமான ரோலில் பண்ணார். ஃபைட் சீனும் சரி, ரொமாட்டிக்கும் சரி பக்காவாக உட்காரும் அவருக்கு. இந்த படத்தில் சொல்லவே தேவையில்ல. புது கான்செப்ட் தான் ப்ரோ. வீக்லி 6 டேஸ் விட்டு 1 டே மட்டும் எமோஷன் காட்டுற மாதிரி தான் ஸ்டோரி இருக்குது. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி அந்த ஜானர் யாரும் எடுக்கலை. கதையை சொன்னால் வா விட்டு குத்துருவான், என் தலையை விட்டு குத்துருவான். அந்த கதையை வந்து நடிச்சா அவருக்கு தெரியும், கதையை கேட்கும் போதே தெரியும் இந்த கதை நடிச்சா நான் செட் ஆகாது, வேற ஹீரோ வச்சு பண்ணுங்கன்னு என் தலைவனே விட்டு குத்துருவான். ஏன்னா அவருக்கு நடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அவருடைய ஆடியன்ஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு வருத்தமா சொல்றதுக்கு முன்னாடியே தலைவனை விட்டு குத்துருவாங்க. அவருக்கு இந்த கதை பொருந்தது. ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. என்ன சொல்ல வராங்க எனக்கு தெரியல. நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களும் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. ஒன்று எட்டா ஒரே ஆக்ஷனாக இருப்பாங்க, இல்லை சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. 6 டேஸ் வந்து சென்டிமெண்ட் அண்டு 1 டே மட்டும் ஆக்ஷன் காட்டுற மாதிரி எடுத்திருக்காங்க. எமோஷன் வச்சு தான் எடுத்திருக்காங்க ஸ்டோரி. வேறு லெவலில் இருக்குது. நீ தானே ரிலீஸ் ஆயிருக்கு, 2 டேஸ் கழிச்சு பாருங்க எந்த படம் ஹிட், எந்த படம் கலெக்ஷன் தேரும் அப்படின்னு. எல்லாருடைய நடிப்பும் பக்காவாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ள நிறைய ஒரு எஃபெக்ட் அவங்களுடைய கொடுத்த எஃபெக்ட் உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. ஸ்டோரியை மோஸ்டா சொல்ல முடியாது, சொல்லிட்டாங்க. படம் பார்க்கறதுக்கு சுவராசி இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.